தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். மரம் என்றால் இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னா, அது ஒரு பணம் 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 அப்படி தான் இந்த சமூகம் இன்றைக்கி மரத்தை பார்க்குது. ஆனால் சமூகங்களையும் சிறந்த சமூகமாக ஏன் தமிழ் சமூகத்தை சொல்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். உலகத்தில் ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் தம் வாழக்கூடிய நிலப்பரப்பை ஐவகையாக பிரித்தாங்க. குறிஞ்சி, முருங்கை, மருந்து மைதல், பாலை. எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? அந்தந்த நிலப்பரப்பில் வரக்கூடிய தாவரங்கள் அடிப்படையில் தான் இந்த நிலங்கள் பிரிக்கப்பட்டது. அப்படியாகத்தான் இந்த தமிழ் சமூகம் தாவரங்களையும் மரங்களையும் அணுகியது. ஆனால் இன்றைக்கி எப்படி மரத்தை பார்க்குறாங்க? தொழிற்சாலை வருது. ஏன்டா அந்த தொழிற்சாலை வருது அப்படின்னா, அங்கே இருக்கிற காடுகளை அழிக்கிறாங்க. ஒரு பல ஆயிரம் ஏக்கரில் பல லட்சக்கணக்கான மரங்களை காடை வெட்டி அந்த தொழிற்சாலை அமைக்கிறாங்க. அந்த தொழிற்சாலை அமைச்சு ஏன்டா பண்ண போகிறீங்கன்னா, நான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க, அதன் பெருங்கும் மரங்கள் வெட்டப்படுது. இப்போ ஏன்டா மரங்கள் வெட்டுறீங்க கேட்கும்போது, இல்லை அந்த தொழிற்சாலைக்கு கறி வேணும்ல. சரி, கறி வெட்டி என்னடா பண்ண போகிறீங்கன்னா, நாங்கள் அந்த தொழிற்சாலையில் எஃகு உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. சரி, எஃகு வச்சு என்னடா பண்ண போகிறீங்கன்னா, நாங்கள் ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ணுவோன்றாங்க. சரி, ஜப்பான் என்னடா பண்ணோம் அப்படின்னா, அவங்க கார் உற்பத்தி பண்ணுவாங்க, கார் உற்பத்தி பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சிஜனை விற்று கார்பனை வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கான சமூகம் மரத்தை எப்படி அணுகுதுன்றதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆனால் ஒருபோதும் தமிழர்கள் மரங்களை, தாவரங்களை, இந்த சூழலை இப்படி அணுகவே இல்லை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிற காடுடைய அரண் தான் நம்மளுடைய வள்ளுவ பெருமாட்டம் சொல்லிட்டு போயிருக்கான். ஆனால் இன்றைக்கி தான், அவன் சொல்லி 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் இந்த சமூகம் தாவரனை பற்றி, இந்த அணிநிற காட்டை பற்றியே புரிஞ்சிருக்கு. இப்போ 2011க்கு பிறகு ஜப்பான் அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பருவங்களையும் அவங்க நாட்டில் ஏற்படக்கூடிய சுனாமி, ஆடி பேரலைகளாலையும் நிலநடுக்கங்களாலையும் பாதிக்கப்பட்டுருக்கு. அந்த நாடை இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி முதல் கட்டமாக தங்களுடைய 400 கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளில் அணிநிழல் காடுகளை உருவாக்கியிருக்காங்க ஜப்பான் அரசாங்கம். இதையே தான் சகாரா பாலைவனத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற நாடுகள் செய்யுது. ஏன்னா அந்த சகாரா பாலைவனம் தொடர்ந்து விரிவடைஞ்சு வந்துட்டே இருக்குது. அந்த சகாரா பாலைவனம் தொடர்ந்து விரிவடைகிறதால அங்கே இருக்கிற மக்கள் தொடர்ந்து அந்த பாலைவனங்களால் பாதிப்பட்டு இருக்காங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணுதுன்னா, அங்கேயும் அணிநிழல் காடுகளைத்தான் உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி சைனா அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அவங்களும் அவங்க நாடுகள் இருக்கிற பாலைவனங்கள் பக்கத்தில் தொடர்ந்து மரங்களைத்தான் நட்டுட்டு இருக்காங்க. ஏண்டானா, எங்கள் நாடுகளில் பாலைவனம் பெருசாகிட்டே இருக்குது, நாங்கள் அதை கட்டுப்படுத்தோம்னா மரங்கள் தான் வேணும்ன்ட்டு தொடர்ந்து எல்லா உலக நாடுகளும் மரங்களை தங்களுக்கான ஒரு பெரிய அரணாக இன்றைக்கி நட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் நம்மளுடைய பெரும்பாட்டன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிற காடுடைய அரண்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி எந்த சமூகமும் அப்படியான மரங்களை மரமாக அணுகிறது இல்லை. நான் ஒரு சின்ன செய்தியை மட்டும் கடந்துட்டு போயிடுறேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த தாவரியல் ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு மரத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது என்னடா அப்படின்னா, நம்ம மொரிஷியஸ் தீவுகள் பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் ஒரே ஒரு மரம் தொடர்ந்து இந்த உலகத்திலேயே ஒரு 13 மரங்கள் தான் இருக்குது. அது ஏன் அந்த மரங்களும் ஒரு 400 ஆண்டு வயதான மரங்கள், அது ஏன்டா 400 வருஷமாக வேறு அந்த மரங்களும் புதிய மரங்கள் முளைக்கவே இல்லை அப்படின்னு தேடும்போது, அந்த மரங்களோட இருக்கிற விதைகளை ஒரே ஒரு பறவை சாப்பிட்டு அந்த பறவை எச்சத்தின் ஊடாக மட்டுமே தான் அந்த மரம் முளைக்க முடியும். ஆனால் 400 ஆண்டுகளாகவே அந்த புதிய கல்வேரின் மரங்கள் முளைக்கவே இல்லை. காரணம், அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பழங்களை உண்ணக்கூடிய ஒரு பறவை இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக அழிச்சிட்டாங்க. அந்த விளைவு என்ன ஆகுதுன்னா, அந்த 400 ஆண்டுகளாகவே புதிய கல்வேரின் மரங்கள் முளைக்கவே இல்லை. ஏன் அந்த மரத்தை குறிப்பிடுறோம்னா, மொரிஷியஸ் தீவு பகுதிகளில் அந்த மரம் தான் அவங்க பண்பாட்டின் ஊடாகவே இருக்கக்கூடிய மரங்கள். அப்படியாகத்தான் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள்லையும் இங்கே இருக்கக்கூடிய கோவில் காடுகள்லையும் இருக்கக்கூடிய அரிதான பழம்பெரும் மரங்கள் அழிக்கப்பட்டு வந்துட்டே இருக்குது. இதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து புதிய அல்லது நம்ம மரங்கள், தாவரங்கள் காணாமல் போயிடுது. மரங்களுடைய தேவைங்கிறதோ, மரங்களுக்கான அவசியம் அப்படிங்கிறதோ வெறுமனே மழை பெய்யறதுக்காகவோ அல்லது நெல் கொடுக்கறதுக்காக மட்டுமே இல்லாமல், நம்மளுடைய அடுத்த தலைமுறை அதை பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு அதை கையெழுக்கணுன்றதுக்கான ஒரு கடமையாகவே நம்ம இதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்படியாக தான் ஐயா நம்மாழ்வார் சொல்லி முடிச்சிருக்காங்க. என்னென்னா, நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றோ, நாம் குடிக்கக்கூடிய இந்த நீரோ நம்மளுடைய சொத்து கிடையாது.
இவை அனைத்தும் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க நம்ம கிட்ட கொடுத்த கடன். இவை வட்டியும் முதலமாக நாம் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்ற கடமையை நெஞ்சில் எழுத்துவோம். 2026 படைப்போம் புதிய வரலாறு. நாம் தமிழர்.